கோவையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 13 வங்கதேசத்தவரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டத்தில் உள்ள வீரியம்பாளையம் பகுதியில் வங்கதேசத்தைச் சேர்ந்த சிலர் சட்டவிரோதமாக தங்கி அங்கிருக்கும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சோதனையில் ஈடுபட்ட பீளமேடு போலீசார் பப்ளு, சமீர், செஹாக் உள்ளிட்ட 13 பேரை கைது செய்தனர். மேலும் இவர்கள் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்து கோவையில் பணியாற்றி வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. வேலூர் பேரணாம்பட்டு அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி நகையை திருடியதுடன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணவர் வெளியே சென்றிருந்த நிலையில் முகத்தில் துணி கட்டியபடி வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி 5 சவரன் நகையை பறித்துக் கொண்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் 274 பள்ளிகளைச் சேர்ந்த 945 பள்ளி பேருந்துகள் ஒரே நேரத்தில் ஆய்வு செய்யப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆய்வில் ஈடுபட்டனர். வாகனத்தின் கதவு, டிரைவர் கேபின், முதலுதவி பெட்டி, முன்புற கேமரா, பின்புற கேமரா, பள்ளி குழந்தைகள் பேக் வைக்கும் இடம், அவசர கதவு உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டன. போதிய ஆவணங்கள் மற்றும் விதிகளை பூர்த்தி செய்யாத 58 வாகனங்கள் பல்வேறு காரணங்களால் திருப்பி அனுப்பிவிடப்பட்டன. மேலும் பள்ளி ஓட்டுநர்களுக்கு விபத்து காலங்களில் செயல்பட வேண்டிய முறைகள் குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் விளக்கமளித்தனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.